குருவே சரணம். குருராயரை பற்றி நாம் பதிவிடும் ஒரு பதிவும் ஒரு சுவாரஸ்யமானது தான். இந்த ஒரு பதிவும் அப்படித்தான், ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அதாவது இந்த செய்தியை அடியேன் வாசித்த போது உண்மையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி குருராயரை நினைத்து கோடான கோடி நன்றிகளை அவர் பாதத்தில் மனதார சமர்ப்பித்தேன். ஆமாம் நண்பர்களே, நாம் ஏதோ இந்த கலியுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று ஒரு மகான் இருக்கிறாராம். அவர் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் கொடையாளி, கல்பதரு, காமதேனு என்றெல்லாம் சொல்வது உண்மைதான். ஆனால் அதில் மறைந்துள்ள ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், யாம் அறிந்த வரையில் மேலும் இன்னும் ராயரை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கும் முறையில் சொல்வது ஒன்றை மட்டும்தான். மேலும் இந்த ஒரு பிறவி அல்ல, இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ராயரை முழுமையாக அறிய முடியாது அப்படின்றத சொல்லிட்டு, எல்லோரும் நினைப்பது போல அவ்வளவு எளிதில் ராகவேந்திர குரு அவர்களை வழிபட முடியாது அப்படின்றத மட்டும் அடியேன் நன்கு தெரிந்து கொண்டேன். ஜென்ம ஜென்மாவின் ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அவரின் பக்தர்களாகவும் சீடர்களாகவும் முடியும் என்பதை இந்த ஒரு பதிவின் முடிவில் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், ராயருக்கு நாம் செய்கின்ற ஒரு கைங்கரியமும் அவரால் தீர்மானிக்கப்பட்டு எந்த பிறவியில் எந்த சேவை நாம் செய்வோம் என்பதை முதற்கொண்டு அவர் ஏட்டில் எழுதப்பட்டுள்ளது. அவ்வளவு எளிதாக ராயருக்கு நாம் ஒரு கைங்கரியத்தை செய்துவிட முடியாது. ஆம் நண்பர்களே, இதற்கு முன்பு நாம் பதிவிட்ட பதிவை மீண்டும் ஒரு முறை கூட கேட்டு பாருங்கள். நாம் சொல்வது நிச்சயம் புரியும். அதாவது யுகங்களாக குருராயரோடு நட்பு கொண்டு இருந்தவர்கள் அப்பனாச்சாரியார், அப்பாவரு, ஜெயேந்திரர் போன்ற ஏராளமான மகான்கள் இருக்காங்க. அந்த வகையில் வந்தவர் தான் அவர் பேர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அவர்கள். அதாவது இன்றளவும் மக்கள் மனதில் இருப்பவர் தான் ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அவர்கள். அவ்வளோ ஒரு எளிமையான, எப்போதும் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு முகம் அவருக்கு. அப்போ அவரை பற்றி படிக்கும்போது அப்போ தான் ஒரு யோசனை வந்தது. அப்போ குருராயரை இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, நாம் எத்தனை ஜென்மத்தில் எந்தெந்த பிறவி எடுத்தோமோ அந்த பிறவிகளிலெல்லாம் நாம் குருராயருடன் பக்தியிலோ சேவையிலோ அவரின் தொடர்பிலோ தான் இருந்துள்ளோம் அப்படின்றது நமக்கு புரிய வருது. அதன் பயனாகத்தான் இந்த பிறவியிலும் ராயரை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்து அவருக்கு அனுதினமும் கைங்கரியம் செய்யும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் யாசகமாக கொடுத்துள்ளார் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே நாம் எல்லாருமே பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆகவே உண்மையிலே குருராயரை வணங்கும் ஒரு ஆத்மாவும் இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இனி ஒரு பிரிவு இருந்தாலும் அதிலும் குருராயரே அவர் பக்தர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த பிறவியில் நாம் அவருக்கு செய்து வந்த பூஜைகள், சேவைகள், அதை தொடர்ந்து அது தொடர்பான எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் பதிலளிப்பார். அடுத்து வரும் பிறவிகளிலும் அவரே குருவாக இருந்து நம்மை வழியும் நடத்துவார். அதனால் அதை அறிந்து கொள்ளும் ஞானமோ அறிவோ முற்பிறவியில் ராயருக்கு செய்த சேவைகள், பூஜைகள் இவைகள் அனைத்தும் குருராயர் மனது வைத்தால் மட்டுமே நாம் நினைவுக்கு வரும்.
அந்த அளவுக்கு நமது ஆன்மா பக்குவமடைந்திருந்தால் ராயரின் அருளால் நிச்சயம் அதுவும் நமக்கு கிடைக்கும். ஆகவே குருராயர் பக்தர்களாகிய நாம் எப்போதும் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். இதுவரை நாம் சொன்னதை நல்லா ஒரு மனசில் வச்சுக்கோங்க. இனி சொல்ல போகிறதையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரெண்டையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது நாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். குருராயரை வணங்கும் பக்தர்கள் குருராயரை ஏதோ ஒரு வழியில் அவரை பின்தொடர்ந்து கொண்டு தான் வந்துள்ளோம் அப்படின்றத நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராயருக்கும் அப்பனாச்சாரியாருக்கும் இடையிலான நட்பு என்றும் நிலைத்திருக்கும் என்பது நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதாவது அப்பனாச்சாரியாரை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளது. அதில் ஒன்றுதான் இந்த தகவல் என்றும் சொல்லலாம். அப்பனாச்சாரியார் ராயருக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் பிரியமானவராகவும் இருந்தார். அவர் பலமுறை மறுபிறவி எடுத்துள்ளதாகவும் அந்த எல்லா பிறப்புகளிலும் ராயருடன் ஓர் பிணைப்பில்தான் இருந்துள்ளார் என்பதும் ராயரை பற்றி குறிப்பிடும் நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விஷயங்கள் மிக சிலருக்கே தெரிந்த விஷயமாக உள்ளது. அதாவது 1674 அப்பனாச்சாரியார் பிக்ஷாலயாவில் மறைந்த பிறகு அடுத்து வரும் காலங்களில் கரஜாகியைச் சேர்ந்த தேஷ்பாண்டேவாக மறுபிறவி எடுத்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த தேஷ்பாண்டே அவர்கள் முற்றிலும் உலகியல் பற்றுள்ள மனிதராக இருந்தார் என்பதும் உலகியல் இன்பங்களை தேடுவதிலேயே பல ஆண்டுகளாக கழித்தார் என்பதும் கிடைத்த செய்தி. ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருக்கார். எண்ணற்ற வேலையாட்கள் இவருக்கு கீழே வேலை செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, இவர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஒரு மிகவும் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு தேசாய் அவர்கள் தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்த போது நமக்கு ஒரு மாற்றம் நிகழவிருப்பது அவருக்கு தெரிய வந்துள்ளது. மந்த்ராலய சேத்திரத்திற்கு ஏராளமான ஹரிதாசர்கள் ராயரின் வழிகாட்டுதல்களை பெறுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்துள்ளது அன்றைய காலகட்டத்தில். அந்த வகையில் தாசர்கள் மந்த்ராலயத்தில் ராயரை தரிசனம் பெற அன்று இரவு அங்கு தங்கியிருக்காங்க. அதே இரவில் ராயர் தாசர்களின் கனவில் தோன்றி அவர்களுடைய நண்பர்களில் ஒருவரான கரஜாகி தேசாய் உலகியல் விஷயங்களில் மூழ்கி இருப்பதாகவும் கடவுளையும் ஹரியையும் முற்றிலும் மறந்துவிட்டதாகவும் ராயர் தாசர்களிடம் சொல்லியிருக்கார் கனவுல. ஆகவே அந்த தேசாயை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அந்த உலகியல் விஷயங்களில் இருந்து அவரை அந்த ஒரு ஆன்மீக விஷயத்துக்கு அவரை எழுப்பி கொண்டு வாங்க அப்படின்றத அந்த தாசர்கள்கிட்ட அவர் கனவுல ராயர் பேசியிருக்கார். இந்த செய்தியை சொல்லிட்டு அந்த விஜயதாசர் கோபாலதாசர் அவங்க 2 பேர் கனவுல இருந்து ராயர் மறைஞ்சு போயிடுறார். உடனே அந்த தாசர்கள் இருவரும் அந்த மந்திராலயத்திலிருந்து கரஜாகிக்கு தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. அவர்கள் அந்த கிராமத்திற்கு தேசாயின் வீட்டை தேடிய போது அவருடைய மனைவி வெளியே அவர்களை ரொம்ப ஒரு பவ்யமாக வரவேற்கிறாங்க. மிகவும் பக்திமிக்க பெண்ணான அவர்கள் தாசர்களை தன் வீட்டிலேயே தங்கி பூஜை செய்யுமாறு கேட்டுக்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூஜையை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு பூஜையும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தேசாய் அவர்கள் குதிரையில் இறங்குறார் தன்னோட வீட்டிற்கு. அவங்கள பார்த்து தேசாய் அவர்களும் தாசர்களை வரவேற்று மதிய உணவிற்காக நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் ஓய்வு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவங்களும் குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க.
பின்னர் அன்று மாலை தனது வீட்டில் ஒரு ஹரி கீர்த்தனம், அதாவது பஜனைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி தேசாய் அவங்க மனைவி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு ஒத்துக்கிறார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அந்த பஜனையில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு நாட்டமே இல்லாத, ஒரு சமயம் சார்ந்த ஒரு நாட்டம் இல்லாத ஒரு மனிதராகத்தான் இத்தனை நாட்களாக இருந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம சொன்ன உடனே அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் சரின்னு ஒத்துக்கிட்டாரேன்னு சொல்லி அவங்க மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டது. அப்படி பஜனை சாயந்தரம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி உட்காந்து பஜனை கீர்த்தனைகளை கேட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த தேசாய் அவர்கள் அந்த கூட்டத்தில் நடந்து ஒரு மேடான பகுதியை பார்த்து போய் உட்காந்து அந்த பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் கேட்டுட்ருக்கார். அந்த பஜனை பாடல்களை அவர் கேட்க கேட்க அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றுது. அப்படியே மெய்மறந்து அந்த பாடல்களை பஜனைகளை கேட்டுட்ருக்காரு. அந்த இடத்த விட்டு அவரால் எழுந்திருக்க முடியல. ஏன்னா அதுதான் அவர் வாழ்க்கையில் முதல் அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பஜனைகளை கேட்பது வாழ்க்கையில் அதான் ஃபஸ்ட் டைம். பட் இருந்தாலும் அவர் அந்த இடத்த விட்டு அவரால் எழுந்திருக்க முடியல. ஏதோ ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு அவரை எழுந்திருக்க முடியாமல் அப்படியே அங்கேயே உட்கார வச்சு அவரும் அப்படியே மெய்மறந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த இடையில் பார்த்தீங்க அப்படின்னா தாசர்கள் ராயரை பற்றியும் அப்பனாச்சாரியாரை பற்றியும் பஜனைகளாகவும் பாடல்களாகவும் சில நட்பு கதைகளாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவரும் கேட்டுட்ருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு பொறி தட்டுது. ஏதோ இதெல்லாம் நமக்கு முன் ஜென்மத்தில் நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தேசாய் அவர்களுக்கு ஒரு நினைவு அவருக்கு வருது. அந்த அதே போல் அந்த ஒரு பஜனை பாடல்களை அவர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கார். அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வர வர அப்போ தான் அவருக்கு புரியுது, நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், நாம் இந்த வாழ்க்கையிலேருந்து நாம் இன்னும் அடுத்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகியல் விஷயங்கள், இந்த உலகியல் வாழ்க்கையிலேருந்து நம்ம கட்டாயம் மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தன்னுடைய முந்தைய அவதாரமான அப்பனாச்சாரியாராக இருந்ததும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பஜனைகள், கீர்த்தனைகள், இந்த நட்பு கதைகள் இதெல்லாம் சொல்ல வரும்போது அவர் கண் முன்னே அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே ரீகால் பண்ணி ஒரு படமாக அவர் கண் முன்னாடி ஓடுறதை பார்த்து அவருக்கு அப்படியே கண்களில் தண்ணீர் வடியுது. அப்படியே பூர்வ ஜென்மத்தில் தான் ஒரு அப்பனாச்சாரியார் என்றும் ராயரோட பிரியமான சீடராகவும் பிக்ஷாலயாவில் 13 வருஷம் அவரோடு இருந்து சாப்பிட்டு தத்துவம், புராணம், வேதம் போன்ற விவாதங்களை நடத்தியதெல்லாம் அவர் கண் முன்னாடி போகுது. அப்போது 1761 பிருந்தாவன பிரவேசம் மேற்கொள்ளும்போது ராயரின் பிரிவை தாங்க முடியாத அப்பனாச்சாரியார் துங்கபத்ரா நதியின் வெள்ளத்தில் நீந்தி ஸ்ரீபூர்ண போத அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை பாடிட்டு அந்த துங்கபத்ரா நதியின் வெள்ளத்தில் நீந்தி வந்ததும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படி ராயரோடு இருந்த தனது அனைத்து தொடர்புகளையும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுபடுத்தி பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேஷ்பாண்டே அப்படிங்கிற அந்த ஒரு பிறப்புக்கு அப்புறம் சர் தாமஸ் மன்றோ அப்படின்னு மந்திராலயத்தில் பிருந்தாவனத்தின் முன்பு நின்று ராயருடன் தனிப்பட்ட முறையில் பேசியது மற்றும் ராயர் அவருக்கு
அர்ச்சதை வழங்கியது எல்லாம் நாம் தெரிஞ்சது தான். இது கஜெட்லேயே இருக்குது. ஆனால் அந்த தாமஸ் மன்றோ அவர்கள் தான் தனது முற்பிறவியில் அப்பனாச்சாரியார் அப்படின்றது நம்ம எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி வேண்டுமானாலும் நடத்தும் வல்லமை பெற்றவர் நம் குருராஜர். அதனால தான் அந்த ஒரு பிருந்தாவனத்திற்குள்ளே அவ்வளவு எளிதாக யாரும் தொடர்பில்லாத நபர்கள் நுழைய முடியாது என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. அதனால் ராயரை வணங்கும் நாம் ஒரு அன்பர்களும் மகா புண்ணியம் செய்தவர்கள் என்றும், இந்த பதிவை கேட்கும் நீங்களும் ஒரு பிறவியில் ராயரின் தொடர்பில் இருந்தவர்தான் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதாவது அடியேன் பலமுறை யோசித்ததுண்டு. ஒரு பிரிட்டிஷ்காரர் எப்படி அதாவது தினமும் 3 வேளைகளில் இறைச்சி உண்ணக்கூடிய ஒரு நபர் அவ்வளவு எளிதில் குருராஜருடைய பிருந்தாவனத்துக்குள்ளே அவருடைய முன்பு நின்று அவர் கூடயே உரையாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அச்சதை வாங்குறது அப்படின்றது எப்படி இது சாத்தியம், எப்படி இதை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது நம்ம அறியாமையில் நம்ம யோசிக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு அது அது உண்மையிலே அதற்குண்டான இந்த செய்தியை படிக்கும்போது நமக்காகவே இந்த ஒரு செய்தியை சொல்லப்பட்டிருக்குங்கிற மாதிரி உண்மையிலே நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு சில சமயம் வரும்போது அவர் நடத்தும் அதாவது குருராஜர் நடத்துகிற ஒரு காரியத்திற்கும் ஒரு செயலிற்கும் நிச்சயம் ஒரு காரியம் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. மேலும் சர் தாமஸ் மன்றோவாக இருந்தபோது திருமலையில் சீனிவாசனின் பிரசாதத்தையும் அவர் வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று ராயரின் மற்றொரு நெருங்கிய பக்தரான லேச்சப்பா அப்படிங்கிறவரும் அந்த அப்பனாச்சாரியாருடைய மற்றொரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் அவர் தேசாய் அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. இதை அனைத்தையும் தன் கண்முன்னே கண்ட தேசாய் அவர்கள் உலக வாழ்க்கையிலிருந்து துறந்து தீர்மானித்து அன்று முதல் ராயரின் தீவிர பக்தரானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவருக்கு கரஜாகி தாசர் அப்படிங்கிற ஒரு பெயரே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கரஜாகி தாசர் ராயரை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கார். மேலும் தீவிர பக்தராகவும் மாறிட்டார். இந்த கரஜாகிதாசர் அவர்கள் ராகவேந்திர சுவாமியின் கோத்திரமான கௌதம கோத்திரத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் மீண்டும் மைசூரில் சுப்ரஜ்யேந்திராச்சார் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து பின்னர் மந்திராலய மடத்தின் பீடாதிபதியானார். அவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அப்படின்று அழைக்கப்பட்டவர். அடியேன் இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்ததும் இறுதியாக சொல்லப்பட்ட விஷயங்களும் பொருத்தி பார்க்கும்போது அதில் உள்ள ஆழ்ந்த உண்மைத்தன்மையை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.